வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வெல்கம் டு காரைக்குடி தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம காரைக்குடி தமிழ் சமையலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு சைடிஷாக செய்கிற தால்ச்சா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் 150 கிராம் அளவுக்கு எலும்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 பீஸ் ஆட் பண்ணால் கூட போதும். ஜஸ்ட் இந்த வாசனைக்காண்டி தான் நம்ம எலும்பு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 தக்காளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போது 3 விசில் வச்சாச்சு. நமக்கு பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 பேருக்கு செய்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி இந்த மாதிரி லைட்டாக சூடான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக சாம்பாருக்கு என்ன பொடி சேர்ப்பீங்களோ அந்த பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா போட்டோடனே பார்த்தீங்கன்னா காய்கறி சேர்த்துக்கோங்க. இந்த தால்ச்சாவில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், மாங்காய் இது 4 மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும். வேறு எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. எனக்கு வந்து முருங்கைக்காயும் வாழைக்காயும் கிடைக்காதனால நான் வந்து 2மே சேர்க்கலை. நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காயும் மாங்காயும் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த தால்ச்சா செய்கிறேன். இந்த தால்ச்சாவில் பார்த்தீங்கன்னா வெறும் கத்திரிக்காய் ஆட் பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தால்ச்சாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் மட்டுமே சேர்த்து இந்த தால்ச்சா வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். மாங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா 3/4 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய், சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த புளி இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு செய்கிற தால்ச்சா பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தால்ச்சாவை தாளிச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டை துண்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தாளிக்கிற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பருப்பு வேக வைக்கல கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே இந்த ஸ்டேஜில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம நல்லா தாளிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்த்தீங்கன்னா தால்ச்சாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தாளிச்சதை தாளிச்சால ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 10 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. பிரியாணி கூட இந்த தால்ச்சா வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முஸ்லீம் வீட்டில் எப்படி தால்ச்சா செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.